ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2078வது பகுதி. தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தின் 10ஆம் பாசுரம் இன்றைக்கு இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். தன்தொழாய் மாலை மார்பன் என்கின்ற பரமபதநாதனை சென்றடைய முடியாததாகையாலே சிலையினால் இலங்கை செற்ற தேவனே என்று இங்கு அவதரித்த ராமாவதாரத்தை பற்றும்படி சரணடையும்படி அருளி செய்தீர். சம்சாரிகள் ஆழ்வாரிடம் கேட்கிறார்கள். முந்தைய பாசுரங்களிலே ஆழ்வார் சொன்ன உபதேசத்தின் அடிப்படையிலே கேட்கிறார்கள். தன்தொழாய் மாலை மார்பன் என்கின்ற பரமபதநாதனை சென்றடைய முடியாதாகையாலே சிலையினால் இலங்கை செற்ற தேவனே என்று இங்கு அவதரித்த ராமாவதாரத்தை அருளி செய்தீர். அந்த அவதாரத்தை காட்டிலும் எளியதான கிருஷ்ண அவதாரத்தை கற்றினம் மெய்த்த எந்தை என்று சென்ற பாசுரத்திலே அருளி செய்தீர். அப்படி கற்றினம் மெய்த்த எந்தை கண்ணனை கிருஷ்ணனை சரணடையும்படி சொன்னீர். ஆனால் அந்த 2 அவதாரங்கள் நடந்த போதும் நாங்கள் இல்லை. அப்படி 2 அவதாரங்களுக்கும் பிற்பட்ட எங்களுக்கு இவையும் அடைய அரியதாய்த்தானே இருக்கின்றன என்று சம்சாரிகள் கேட்டனர். அப்படி கேட்ட அவர்களுக்கு பதில் சொல்கிறார். தேசத்தாலும் காலத்தாலும் அடைய முடியாத பரவாசு தேவனையும் ராம கிருஷ்ணர்களையும் போல் அல்லாமல் நீங்கள் அனைவரும் வந்து அடையலாம்படியாக இந்த திருவரங்கத்திலே பெரிய பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிறார். இங்கே வந்து அவரை பற்றுங்கள், அரங்கநாதனை பற்றுங்கள். திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனை பற்றுங்கள். இவரை தவிர வேறொரு தெய்வத்தை மோட்சத்தின் பொருட்டு பற்றுவது செல்வம் வேண்டுமென்று மூதேவியை பற்றுவது போலே ஆகும் என்கிறார் இந்த பாசுரத்திலே. பாசுரத்தை பார்க்கலாம். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே. நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே. காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். கேட்டிரே நம்பிமீர்கள் கருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. சேட்டை என்பது மூதேவி. நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே. காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். கேட்டிரே நம்பிமீர்கள் கருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். எங்கும் எல்லா இடங்களிலும் தெய்வம் நாட்டினான். பல ராஜச தாமச தெய்வங்களை நிலைநாட்டினான். உய்பவர்க்கு, அதாவது வாழ விருப்பம் உள்ளவர்களுக்கு உய்யும் வண்ணம் கிடைத்தேறலாம்படியாக நல்லதோர் அருள் தன்னாலே தனது ஒப்பற்ற தயாள குரத்தாலே எல்லா திருவரங்கம் காட்டினான். திருவரங்கத்தை காண்பித்து கொடுத்தான். நம்பிமீர்கள் பகவத் விஷயத்தில் பூரணமான பற்றுள்ளவர்களே, கேட்டீரே, இந்த அர்த்தத்தை கேட்டீர்களா? என்ன அர்த்தம்? கருட வாகனனும் நிற்க, கருடனை வாகனமாக உடைய எம்பெருமான் இருந்தும் சேட்டை தன் மடியகத்து மூதேவியினிடம் செல்வம் பார்த்திருக்கின்றீரே, ஐஸ்வர்யம் வேண்டி நிற்கிறீர்களே என்பதுதான் இந்த பதவுரை. எல்லா இடங்களிலும் பல ராஜச தாமச தெய்வங்களை நிலைநிறுத்தினான் எம்பெருமான். கடைத்தேற விருப்பம் உள்ளவர்களுக்கு கடைத்தேறலாம்படியாக தனது ஒப்பற்ற கருணையினாலே திருவரங்கத்தை காட்டி கொடுத்தான். பகவத் விஷயங்களில் நிறைந்த பற்றுள்ளவர்களே, இந்த சொற்களை கேட்டீர்களா? கருடனை வாகனமாக உடைய எம்பெருமான் இருக்கும்போது மூதேவியிடம் செல்வம் வேண்டி நிற்கிறீர்களே. நாட்டினான் என்றால் நிலை நிறுத்தினான். அவன்தான் படைத்தான், அவன்தான் நிலை நிறுத்தினான். மற்ற தெய்வங்களை பற்றி மோட்சம் பெற, மற்ற தெய்வங்களை சரணடைந்து அவர்களை பற்றி மோட்சம் பெற நினைப்பது மூதேவியின் கையில் செல்வத்தை வேண்டுவதை போன்றது. சேட்டை என்றால் ஜேஷ்டை எனப்படும். மூதேவி, மூத்த தேவி மூதேவி. மூத்த தேவிதான் மூதேவி என்பாள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். நாட்டினான் சத்வகுணம் மிக்கவராகையாலே
சாத்விகர்கள் அந்த சத்வகுணத்தினால் உண்டான அறிவினாலே எம்பெருமானையே பற்றுவார்கள். ரஜோகுணமும் தமோகுணமும் மிகுந்திருப்பவர்கள் அத்தனை அறிவில்லாமையாலே நேரே எம்பெருமானை பற்ற மாட்டார்கள். அவர்களும் சுதந்திரமாய் தங்களது இஷ்டமான விஷயங்களிலே மண்டித்திருவதை தடுப்பதற்காக அவரவர் குணத்துக்கு ஏற்றவர்களாகையாலே அவர்கள் ஈடுபடக்கூடிய ராஜச தாமச தெய்வங்கள் பலரை பற்றி படிப்படியாக சத்துவகுணம் மிகுந்த பிறகு அறிவு உண்டாகி தன்னுடைய சிறப்பை அறிந்து தன்னை பற்றுவார்கள் என்னும் எண்ணத்தால் தான் எம்பெருமான் பல ராஜச தாமச தெய்வங்களை இந்த உலகில் நாட்டி வைத்திருக்கிறான். நாட்டினான் என்றது நிலைநிறுத்தினான் என்பதை அன்றைக்கே, அல்லது நாட்டினான் என்றது தான் அவர்களுக்கு அந்தர்யாமியாயிருந்து அவர்களை நிலைநாட்டியபடியை சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எம்பெருமான் அந்தர்யாமியாய் இல்லாவிட்டால் அந்த தெய்வங்கள் கொழுகம்பை பெறாத கொடி போலே ஆகிவிடுவார்கள் என்பது கருத்து. அவரை முதலான கொடிகள் பந்தரிலே படருவதற்காக சுள்ளிக்கால் நாட்டுவது போல ராஜச தாமச குணம் மிக்கவர்கள் நேரே தன்னை எட்டமாட்டார்களாகையாலே படிப்படியாக தன்னை எட்ட வைக்கும் சொல்லிக்கால் போலே மற்ற தெய்வங்களை நாட்டினான் என்றும் பொருள் கொள்ளலாம். நிறுத்தினான் தெய்வங்களாக என்று நம்மாழ்வாரும் திருவாய்மொழியிலே சொன்னார் அல்லவா. தெய்வம் எங்கும் ஐயன் என்றும் எழுமூர்த்தி என்றும் சப்த கன்னிகைகள் என்றும் பிடாரி என்றும் அவனவனுடைய குணத்திற்கும் அந்த குணத்தினால் ஏற்பட்ட பிறப்புக்கும் ஏற்றபடி எல்லா ஜாதியரும் பின்பற்றக்கூடிய தெய்வங்களை எம்பெருமான் படைத்து வைத்திருக்கிறான் அல்லவோ. விஷ்ணுராத்மா பகவதக, பாரதம் கர்ணபருவத்திலே வரக்கூடிய வார்த்தை இது. விஷ்ணுராத்மா பகவதக, இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிறபடியே தன்னால் படைக்கப்பட்ட இந்த தெய்வங்களுக்கு அந்தர்யாமியாய் நின்று தெய்வங்கள் என்று பேரும் புகழும் பெற்று நாட்டிலே உலாவும்படி செய்திருப்பவனும் எம்பெருமானே அல்லவா. சேதனர்கள் தன்னை அடைந்து முக்தி பெற வேண்டும் என்னும் திருவுள்ளத்தாலேயே எம்பெருமான் அவர்களை படைத்து வேதமாகிற கண்ணையும் அளிக்கிறான். அவர்கள் தங்களுடைய குணத்துக்கு தக்கபடி வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தேவதையை சரணடைந்து அந்த தேவதையினுடைய தாழ்வையும் சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய தன்னுடைய சிறப்பையும் ஆராய்ந்து படிப்படியாக தன்னிடம் வந்து விடுவார்கள் என்னும் எண்ணத்தாலேயே எம்பெருமான் இந்த தெய்வங்களை படைத்து வைத்திருக்கிறான். ஆனால் பாவத்தின் மிகுதியாலே பெரும்பாலான ஜீவர்கள் அந்த தெய்வங்களிடத்திலேயே மிகுந்த ஈடுபாடு கொண்டு எம்பெருமானிடம் வெறுப்பு கொண்டு விடுகிறார்கள். அவரை முதலான கொடிகள் சில சமயம் கொழுகொம்பில் முழுவதும் படர்ந்து தலைமண்டி பந்தலிலே ஏறாமலே போய்விடுவது போல இவர்களுடைய நிலை ஆகிவிடுகிறது. நல்லதோர் அருள் தன்னாலே தான் நினைத்தபடி தன்னுடைய தன்மையை அறிந்து தன்னை அடையாமல் இப்படி கெட்டுப்போகின்றனரே இந்த ஜீவர்கள் என்னும் கிருபையாலே திருவரங்கத்தை காட்டினான் என்று மேலோடு கூட்டிக் கொள்ள வேண்டும். நல்லதோர் அருள் தன்னாலே, நல்லதோர் அருள் ஜீவர்களுடைய கர்மத்தை ஒட்டி அவர்களை மற்ற தெய்வங்களை பற்றும்படி செய்வது அருள். உபயாந்தரங்களை கொண்டு தன்னையே பற்றுபவருக்கு செய்வது ஓர் அருளாகும். இந்த ஜீவர்களுடைய தாழ்ந்த நிலையை கண்டு திருவரங்கத்திலே இவர்களுக்கு எதனையும் எதிர்பாராத கருணையினாலே தன்னையே உபாயமாகவும் உபேயமாகவும் காட்டியது நல்லதோர் அருளாகும். அதுதான் சொல்கிறார், நல்லதோர் அருள் தன்னாலே. கிருபையா கேவலம் என்று ஸ்தோத்திர ரத்னம் 48வது பாடலிலே ஆளவந்தார் இந்த எதையும் எதிர்பாராத கிருபையே அனுசந்தத்தருளினார். இந்த ஜீவர்கள் தம் தாழ்ந்த நிலையை அறிந்து அனுசந்தித்து இப்படி இருக்கிறோமே என்று அனுதாபம் கொள்ளவும் அறியாமல் இருக்கும் நிலையிலே செய்யும் இந்த அருளே நல்லதோர் அருள் என்று சொல்லத்தக்கது. திருவரங்கத்தை காட்டியதை நல்லதோர் அருள் என்கையாலே முன்னர் நாட்டினான் தெய்வம் எங்கும் என்று தெய்வங்களை உண்டாக்கியதும் அருளே என்று உணர்த்துகிறார். நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம். சிலர் எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கவும் இல்லை. முளைக்கடுப்பு தீர தலையிலே பாலை பீச்சும் தாய்மார்களைப் போலே தன்னை காட்டினால் அல்லது தரிக்க மாட்டாத செல்லாமையாலே காட்டினான், திருவரங்கம் காட்டினான். பணத்தை முடிப்போடு கொடுப்பாரை போலே கோயிலுடன் கூட தன்னை காட்டி கொடுத்தது. திருவரங்கத்தையும் காட்டினான்,
திருவரங்கம் என்றாலே கோவில்தான், பெரிய கோயில்தான். அத்துடன் தன்னையும் சேர்த்து காட்டி கொடுத்தான். இந்த ஜீவர்களும் இவர்கள் பற்றும் தெய்வங்களும் தங்கள் ஒருவனால் காப்பாற்றப்படுபவர்களே என்பதை உணர்ந்து அந்த காப்பாளன் யார் என்று அறிய முற்படும் போது தானே இரட்சகன் என்பதை இவர்கள் அறியாமல் போகக்கூடாது என்பதற்காக இவர்களுக்கு அருகிலேயே திருவரங்கத்தில் நித்தியவாசம் செய்கிறான் எம்பெருமான். இப்படி காட்டினது யாருக்கு என்றால் உய்பவர்க்கு. நாம் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்ற நினைவுடையவர்கள் அனைவருக்கும் காட்டினான். இவனுடைய நிழலிலே ஒதுங்க மாட்டோம் என்று இவனை விட்டு விலகிச் செல்லாமல் இருந்தாலே போதும். விலக்காமை, அத்வேஷம் இருந்தாலே போதும். இது உஜ்ஜீவனோபாயம் என்கையாலே மற்ற தெய்வங்களை பற்றுவது மேலும் மேலும் இவனை சம்சாரத்தில் பிணைப்பதன் மூலம் சம்சாரத்துக்கே காரணமாகிறது என்று உணர்த்தப்படுகிறது. உய்யும் வண்ணம் மற்ற தெய்வங்களுக்கு அந்தர்யாமியான பரமாத்மாவை கர்மத்தாலும் உபாசனத்தாலும் ஆராதிப்பதும் ஜீவன் மோட்சம் அடைவதற்கு வழியானாலும் அந்த வழி வேதத்தில் அதிகாரமுள்ள 3 வர்ணத்தவர்களுக்கு மட்டுமே உடையது. திருவரங்கத்துக்கு வந்து எம்பெருமானை உபாயமாகவும் உபேயமாகவும் ஆறாகவும் பேராகவும் பற்றி உஜ்ஜீவிப்பது வாழ்வது அனைவருக்குமே உரியது. எல்லோரும், அங்கே பாகுபாடு யாருக்கும் இல்லை. எல்லோரும், எல்லா வர்ணத்தவரும், ஆண்களும் பெண்களும் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் எம்பெருமானை அடைந்து திருவரங்கத்துக்கு வந்து எம்பெருமானை பற்றி அவனையே ஆறும் பேருமாக உபாயமாகவும் உபேயமாகவும் பற்றி வாழலாம். கேட்டிரே நம்பிமீர்கள். பகவானை தவிர மற்ற விஷயங்களில் எதையாவது பெற்று உங்களை நிறைவாளர்களாக நினைத்து கொண்டிருக்கும் நீங்கள் இப்போது நான் சொல்லும் அர்த்தத்தை கேட்கிறீர்களா என்றார் என்று கேட்கிறார். அத்துடன் சர்வேஸ்வரன் அருகிலேயே இருக்கவும் தாழ்ந்தவர்களான மற்ற தெய்வங்களை பற்றி அதனாலே நிறைவாளர்களாக உங்களை நினைத்து கொண்டிருக்கும் நீங்கள் கேட்கிறீர்களா என்று கேட்பதாகவும் கொள்ளலாம். சதுரங்கம் விளையாடுபவர்கள், செஸ் விளையாடுபவர்கள் தங்கள் விளையாட்டை தவிர வேறு எதிலும் நெஞ்சு செல்லாதபடி அதிலேயே ஈடுபட்டிருப்பது போல சம்சாரிகள் மற்ற விஷயங்களிலும் மற்ற தெய்வங்களிலும் ஈடுபட்டிருக்கையாலே கேட்டிரே என்று அவர்களை தொடை தட்டி எழுப்புகிறார். கருட வாகனனும் நிற்க. வேதஸ்வரூபனான கருடனை வாகனமாக கொண்டிருப்பவன் அன்றோ எம்பெருமான் அன்றோ சரணடையத்தக்க பரம்பொருள். அந்த கருடனின் கழுத்தில் வீறுதோற்ற விற்றிருத்தல், திருச்சக்கரத்தை அலுங்காமல் ஏந்துதல், மங்களங்களுக்கெல்லாம் அதிதேவையான லட்சுமி தேவிக்கும் நாதனாயிருத்தல் ஆகிய இந்த 3இல் ஒவ்வொன்றுமே இவனே சர்வேஸ்வரன் என்பதை அடையாளம் காட்ட வல்லவையாகும். அப்படி கருடவாகனனும் நிற்க, தன்னிடம் சிறிது அன்புடையவர்கள் இருந்த இடத்திலும் கொண்டு வந்து தன்னை காட்டும் மிகச்சிறந்த வாகனத்தை உடையவன் உங்கள் கண்ணெதிரே நிற்கும் போது, அதாவது தன்னிடம் சிறிது அன்புடையவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் இடத்திற்கு கொண்டு வந்து எம்பெருமானை காட்டும் மிகச்சிறந்த வாகனத்தை உடையவன் உங்கள் கண்ணெதிரே நிற்கும் போது, நிற்க என்பதாலே தன்னிடம் ஈடுபட மாட்டார்களா, இந்த சம்சாரிகள் தன்னிடம் வந்து சேரமாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பதை காட்டுகிறது அந்த நிற்க என்ற வார்த்தை. கருடவாகனனும் நிற்க என்பது மற்ற தெய்வங்களிடம் செல்லும் போதும் இவனை தாண்டியே செல்ல வேண்டும்படியாக சம்சாரிகளுக்கு மிக அருகில் இருப்பதை சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சேட்டை கருடவாகனனும் நிற்க, சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே, மூதேவியின் மடியிலிருந்து பணம் பெறலாம் என்று நினைக்கிறீர்களே, செல்வத்துக்கு எதிர்த்தட்டாய் செல்வத்துக்கு எதிர்ப்பதமாய் இருப்பவர்களிடம் செல்வத்தை எதிர்பார்க்கிறீர்களே, மற்ற தெய்வங்களை பற்றி மோட்சம் பெற நினைப்பது மூதேவியின் கையில் செல்வத்தை வேண்டுவதை போன்றதாகும். சம்சாரத்தில் இவனை கட்டி வைக்கின்ற தாழ்ந்த பலன்களை தரும் தெய்வங்களை பற்றி சம்சாரத்துக்கு திரும்பி வருதல் இல்லாத மோட்சத்தை பெற முடியுமோ? தனக்கு ஓர் உடையில்லாத அம்மணமாய் திரிகின்றவனிடம் போய் ஆடையை யாசிப்பது அவனை கொல்லுவதை போன்றது. அப்படியே மற்ற தெய்வங்களிடம் மோட்சத்தை வேண்டுவது அவர்களது மதிப்பை குலைக்கும். எப்போதும் சத்துவகுணத்தில் ஊன்றி இருப்பவர்கள் பெறக்கூடிய மோட்சத்தை ராஜச தாமச தெய்வங்களை சரணடைந்து எப்படி பெறுவது என்பது கருத்து. சேட்டை என்றால் ஜேஷ்டை எனப்படும் மூதேவி என்று பொருள். ஞானமும் சக்தியும் மிக்க தெய்வங்களை மூதேவி என்று சொல்லலாமா என்றால்
சக்கரவர்த்தியின் பெண்டு பிள்ளைகள் அவனுடைய வேலைக்காரர்களை மதிக்காமல் இருப்பது போல எம்பெருமானிடம் ஈடுபட்டவர்கள் மற்ற தெய்வங்களை மதிக்க மாட்டார்கள். சிவனும் பார்வதியும் ஆகாயத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது திருமழிசை ஆழ்வார் அவர்களை லட்சியம் செய்யாமல் தனது கந்தை ஆடையை தைத்து நின்ற விருத்தாந்தத்தை இங்கே நினைவுபடுத்தி அனுசந்திக்கலாம் என்று சொல்கிறார். ஆக கருடவாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்து இருக்கின்றீரே என்று சம்சாரிகளிடம் சொல்லி அரங்கனை அடையச் சொல்கிறார், அவனிடம் சரணடையச் சொல்கிறார். இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம். அந்த அற்புதமான இந்த பாசுரம். நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே, காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் காட்டினான் திருவரங்கம். கேட்டிரே நம்புவீர்கள் கருடவாகனனும் நிற்க சேட்டைதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே. நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே, காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம். கேட்டிரே நம்பிமீர்கள் கருடவாகனனும் நிற்க சேட்டைதன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை சிக்கன பற்றிய திருவரங்கன் அரங்கநாதன் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனை தவிர அரங்கநாதனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் என்றிருந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரை பெருமன்னர், ராமாயண பெருக்கர், பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.